Hello, என்னோட பேர் திவ்யா. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு Crochetq&a வீடியோ பார்க்க போறோம். அதாவது இதுக்கு முன்னால நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோஸ் கீழ எல்லாம் கமெண்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அதுக்குரிய பதில்கள்லாம் இந்த வீடியோல பதிவு பண்றேன். எல்லா क्वेश्चंसக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். ஆனாலும் சில கேள்விகளுக்கு I felt it would be better ஒரு வீடியோ ரிப்ளை இருந்தா நல்லா புரியும் அப்படினு தோணுச்சு. For example, இந்த வெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நான் ஸ்மால் டு மீடியம் சைஸ்ல தான் வந்து அந்த வீடியோல போட்டு காமிச்சிருக்கேன். இதையே நம்ம வந்து வேற சைஸ்ல எப்படி மாடிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, நான் எப்படி இந்த கார்டிகன் அளவு எடுத்தேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு குர்தா எடுத்துக்கிட்டு அது கீழே இருக்கிற அளவு இருக்கு இல்லையா, அதை மெஷர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் அளவு வந்து 20 inches காமிக்குது எனக்கு. அதனால என்னோடய கார்டிகனோட வித் வந்து 20 + 2 22 inches சரி இருந்தால் சரியாக இருக்கும்னு டிசைட் பண்ணேன். அதாவது அந்த மெஷர் பண்ண வித்தோட +2 inches பண்ணிக்கோங்க. இதோ என்னோடய கார்டிகனோட வித்தை மெஷர் பண்ணோம்னா 22 inches இருக்குது. அந்த லென்த் இருக்கணும்னு டிசைட் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் டபுள் க்ரோஷே வி ஸ்டிச்லாம் போட்டுட்டு அது வந்து கரெக்டாக 22 inches இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். எத்தனை செயின் போடணுன்றப்போ வந்து ஒரே ஒரு கணக்கு தான் வச்சுக்கிட்டேன். மல்டிபிள் ஆஃப் 3 + 1 இருந்தால் சரியாக அந்த ஸ்டிச் பேட்டர்ன் வந்து விழும். கரெக்டான இடத்துல ஆரம்பித்து கரெக்டாக முடியும் கணக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் எந்த சைஸ்க்கு வேணாலும் அளவு எடுத்துகிட்டு போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் பின்னால் உள்ள பேக் பேனலுக்கு வந்து 84 chains + 1 மொத்தம் 85 chains போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் 2 பேனலும் அதோட அப்படியே ஹாஃப் பண்ணி போட்டுடலாம். 84/2 வந்து நம்மளுக்கு 42 stitches வருது. அது கூட +1, அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து 43, 2 ஃப்ரண்ட் பேனலுக்கும் 43 chains போட்டு மேலே அப்படியே ஸ்டிச் பேட்டர்ன் போட்டுட்டேன். நீங்களும் அதே மாதிரி எத்தனை செயின் போடணுன்ற கணக்கு எடுத்துக்கலாம். எத்தனை செயின்ஸ் போடணுன்றதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு வந்துட்டு கை உள்ளே விடுற இடம் அது வந்து அதே சேம் இது யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ்க்கு வந்து நம்ம இன்னும் நிறைய டிக்ரீஸ் போடணும் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இந்த 4 ரோவில் வர டிக்ரீஸே நம்மளுக்கு சரியாக தான் இருக்கும். இப்போ இந்த சைஸ்க்கு பார்த்தீங்கனாலே ஸ்லீவ்ஸ் வந்து நல்ல பெரிய ஆர்ம் ஹோல் தான் விட்டுருக்கேன். ஸோ பெரிய சைஸுக்குமே இது வந்து சரியாக தான் இருக்கும். அப்படியும் உங்களுக்கு வந்து இன்னும் பிகர் ஸ்லீவ்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் இந்த 5th and 6th ரோலையும் டிக்ரீஸ் போட்டுட்டு அதுக்குள்ளேயும் நீங்கள் டிக்ரீஸ் போடலாம். சேம் டெக்னிக் தான். அதுக்கப்புறம் ஷோல்டர் அண்ட் நெக்கில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா நம்ம வந்து பெரிய சைஸ்க்குனா இன்னும் வித்து பெருசாக போட்டிருப்போம் இல்லையா, அந்நேரம் என்ன பண்ணுங்கள், மேலே எத்தனை டபுள் க்ரோஷே வி ஸ்டிச் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். அது வந்து ஷோல்டர்ஸ்க்கு மட்டும் ஈக்குவலாக 2 அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துகிட்டு நடுவில் நெக்கு போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷோல்டர் வித் வேணும் அப்படின்றத மட்டும் எடுத்துகிட்டு நடுவில் உள்ள ஸ்டிச்சஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நெக் லைனை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணேன். அதில் வந்து 20 வி ஸ்டிச்சஸ் இங்கே இருந்துச்சு. உடனே நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, சரி ஸ்லீவ்ஸ்க்கு இந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 6 ஸ்டிச்சு அப்படி போட்டுக்கலாம். நடுவில் இருக்கிற 8 ஸ்டிச் மேலேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக் போட்டுக்கலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு வந்து எத்தனை வி ஸ்டிச் இருக்குது அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டு ஷோல்டர்ஸ்க்கு மட்டும் ஈக்குவலான அளவு எடுத்துக்கோங்க. நடுவில் இருக்கிற ஸ்டிச்சஸ்க்கெலாம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஐ ஹோப் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் இந்த க்ரோஷே டியூனிக்கை வந்து எப்படி நம்ம வேறு சைஸில் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போது இந்த வெஸ்ட்டாவது நான் வந்து இந்த ஒரு சைஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஐடியா தான் கொடுத்துருக்கேன் எப்படி வேறு சைஸில் போடலான்ட்டு. ஆனால் இந்த டியூனிக் நான் எல்லா சைஸ்லேயுமே ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால இப்போ இந்த சைஸ்க்கு இத்தனை ஃபவுண்டேஷன் செயின் தான் போடணும் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக ஒரு டேப்லெட் காலம் போட்டு என்னோடய பிளாக் போஸ்ட்டில் ரிட்டன் பேட்டர்ன், அப்புறம் இந்த நிறைய பிக்சர்ஸ் அண்ட் இந்த டேப்லெட் காலம் எல்லாமே இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சரி, இப்போ நான் லிங்க்கில் கொடுத்துருக்கிற பேஜுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன், எப்படி ஸ்டிச்சஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டயக்ராம். அப்புறம் அது கீழே ஒரு டேப்லெட் காலம், இந்த வயசுக்கு இத்தனை ஃபவுண்டேஷன் செயின் போடணும் அப்படின்ற டேப்லெட் காலம் இருக்குது. அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நான் டேப்லெட் காலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சாம்பிளாக இங்கே ஒரு 2 to 4 year old டியூனிக் எடுத்திருக்கேன்.
நீங்களும் இதே மாதிரி 8 ply yarn 4 mm hook வச்சுருந்தீங்கன்னா அப்படியே டேப்லர் காலமில் கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் கவுண்ட்டை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எப்படி பண்ணுறதுன்றதை வந்து அடுத்து சொல்கிறேன். இப்போது இந்த 2 to 4 year old டியூனிக் வந்து நான் போடுறதுக்கு 62 ஃபவுண்டேஷன் செயின் போட்டு ஆரம்பிச்சிட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து 20 half double crochet போட்டிருக்கேன். அதோட அளவு பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் இருக்குது. அப்புறம் ஸ்லீவ்ஸ் வர்ற பக்கம் 9 half double crochet வர மாதிரி ஸ்ப்ளிட் போட்டு இதை செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களும் வேறு சைஸ்க்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். சரி, இப்போ நான் வேறு திக்னஸில் யானை வேறு ஹூக் வச்சுருக்கேன். இதில் வந்து 3 ply யான் எடுத்திருக்கேன், ஒரு 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். இதில் நான் காஜ் மெஷர் பண்ணுறக்கு, காஜ்னா இத்தனை செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இத்தனை ஸ்டிச் விழுது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணோம்னா நம்மளுக்கு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து சும்மா கணக்கெலாம் இல்லை, செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே வந்து வரிசையாக half double crochet ஸ்டிச் போட்டு வந்திருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது இந்த நூலுக்கு இந்த ஹூக்குக்கு 11 சென்டிமீட்டருக்குள்ளே எத்தனை ஸ்டிச் வருது அப்படின்றத வந்து பார்க்க போகிறேன். 11 சென்டிமீட்டருக்குள்ளே எத்தனை ஸ்டிச் வருது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறேன். இப்போ நான் நியூ பார்ன் சைஸில் போட போகிறேன். அதனால தான் 11 சென்டிமீட்டருக்குள்ளே எத்தனை ஸ்டிச் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொன்னேன். இப்போ இதில் நான் கவுண்ட் பண்ணுறப்போ எனக்கு 22 half double crochet இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, கரெக்டாக என்னோடய டேப்லர் காலமில் 22 ஸ்டிச்சஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு, அது வந்து 4 to 6 year old கிட்ட தான் இருக்குது. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபவுண்டேஷன் செயின் வந்து 68 செயின்ஸ். அதை போட்டுட்டு நான் அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணினா எனக்கு நியூ பார்ன் சைஸ்க்கு சரியாக இருக்கும். இப்போது நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் லென்த்தும் கரெக்டாக இந்த ஸ்லீவ் லென்த்தும் சொல்லுங்கன்ட்டு. ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னா 11 சென்டிமீட்டர் இருக்குது. சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது, ஏன்னா நம்ம இப்படி சுற்றி மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அதனால கிட்டத்தட்ட 40 to 43 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஐ ஹோப் தட் ஆன்சர்ஸ் யூர் கொஸ்டின். சரி, இந்த வீடியோவில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் இன்னும் பெருசாக்கணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா இந்த பக்கம் ஸ்லீவ்ஸ் வந்து விரிஞ்சுக்கிடும். ஸ்லீவ்ஸ் ஓகே, இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல விரித்து வரணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் 5 செயின்ஸ் போடலாம், இல்லை 7 செயின்ஸ் போடலாம். உங்களுக்கு எந்த தேவையான அளவு வேணுமோ அது மாதிரி இந்த இடத்துல கேப் விட்டுட்டு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். அண்ட் இதை ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஐட் லைக் டு நோ ஹவ் யூ வென்ட் ஆன் வித் த பேட்டர்ன் அண்ட் இஃப் யூ நீடட் எனி மோர் ஹெல்ப். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடே. பாய்.